தனியா உட்காந்துட்டு சிகரெட் அடிக்கிறாரு. அவர் தெரியும் நான் சிகரெட், நானும் செயின் ஸ்மோக்கர், அவருக்கு தெரியும் நான் ஸ்மோக் பண்ணேன். பாஸ் வாங்க இங்க உட்காரலாம், சொல்லுங்க சார் தம் அடிக்கலாம். சார் இல்ல சார், நான் உங்க முன்னாடி அடிச்சேன்னா பப்ளிக் ஃபேன் எல்லாம் இருக்கும், எனக்கு பினிஷ் ஆஃப் பண்ணுவாங்க. சார் வேண்டாம். சோ சரி ஓகே பரவாயில்ல, என்ன பிராண்ட்? சார் இதான் பிராண்ட் சார், கொடு. He took out my brand only, ஸ்லைட் பண்ணி அவரே கொடுத்தாங்க. சார் இப்போ ஓகே சார், நீங்க கொடுத்தீங்கன்னா பப்ளிக் ஓகே, நான் அடிக்கிறேன். படையப்பால ஒரு சீன் இருக்கும், நான் அவருக்கு ஒரு சீன்ல அவருக்கு திட்டுறேன். அந்த சீன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் கேஸ் ரவிக்குமார் சார் கிட்ட சொன்னேன், சார் இதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என் வீடு கீடு எல்லாம் காலி ஆயிடும், தயவு செஞ்சு எனக்கு ஒரு சீன் கொடுத்துலாம், அவர் காலில் நான் உளுந்து மன்னிப்பு கேட்கிறேன், இல்லைன்னா நான் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி பெங்களூர் வேற ஊருக்கு போனோம். அப்புறம் சரிப்பா ஓகே பண்றேன், ரஜினி சார் கிட்ட பேசிட்டு ஓகே அப்படி நான் போட்டேன்னா இட் ஒர்க் அவுட் ஃபார் மீ. மேடியோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அவர் பண்ண என் கூட வாஸ் சாந்தி 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 கன்னடால. அப்போ he was a newcomer they gave him a small room and I said, I told the producer, வேண்டாப்பா எனக்கு எதுக்கு ஸ்வீட் ரூம் கொடுத்துருக்கீங்க, ஒருத்தர் I told Maddie you come and stay with me. So we all used to stay together and அப்போல இருந்து நம்ம friendship started from there onwards. Whenever he used to come to Chennai, என் வீட்டுல வந்து தங்குவாரு. After that, Shanti Shanti Shanti, we did Minnale with Gautam. So Gautam first starting la வந்து script என்கிட்ட சொன்னாங்க and we were trying to work out. On the time எனக்கு dates எல்லாம் கிடையாது. So I said we'll try and work out. Then eventually after Madioட படத்து ஹிட் ஆனதுக்கு அப்புறம் then Gautam went and got a producer and Madio நானும் ரெண்டு பேரும் போனோம் அந்த படத்துக்கு. It was a good film, interesting film, but அதான் அந்த படத்துல ஒரு டயலாக் இருக்கு கடைசியில, நீயும் நானும் எப்பவுமே ஃப்ரெண்டு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அது ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி was something else எண்ட்ல. ஸோ அவர் போகும்போது when he comes I shake hands. I told Gautam, நான் அவருக்கு கை ஷேக் பண்ணேன்னா, if I hand shake பண்ணேன்னா அவனோட ஃபுல் ஸ்கிரிப்டே it will fall down flat. ஸோ ஒருத்தரோட என்கேஜ்மெண்ட் ஒருத்தரோட ஃபியான்ஸேக்கு இன்னொருத்தர் வந்து ஆர்ட் பூட் பண்ணிட்டு அவர் ரொமான்ஸ் பண்ணிட்டு கூட்டு போறானா, ஆஸ் அ மேன் ஈகோ எனக்கு ஹர்ட் ஆயிருக்கும். ஈகோ ஹர்ட் ஆயிருக்க கூட தோ ஐ மைட் ஹேவ் சர்டன் பயங்கர ஜென்டில்மேன் இது, பட் ஐ கேனாட் சே ஓகே ஆல் தி பெஸ்ட். I said realistically I will not do it. Correct. I said this will be more better. I said உங்களுக்கு வேணும்னா நீங்க ரெண்டு வெர்ஷன் ஷூட் பண்ணிக்கலாம், யூ see which one works better, but I said this will be better. அப்புறம் நான் இது பேசும்போது அனுபம் கேர் கூட இருந்தா அந்த ஷூட்டிங்ல அந்த டைம்ல. So we all spoke and I said this I think will be better. So Maddie also said yeah, இது பெட்டரா இருக்கும். So that went on. So அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் I think 4 years later நாங்க மறுபடியும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணும்போது சந்திப்போம். We said பார்ட் 2 பண்ணிக்கலாம், இதுக்கு நல்லா இருக்கும், இல்லனா இப்போ பண்ணிக்கலாம் பார்ட் 2 ஆஃப்டர் மேரேஜ் அவர் சம்திங் ஆல். சார் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். வினீத் நானும் அப்படி ஒரு கிராஸ் பண்ணோம், அந்த ஆர்ஜி அலி பேக்ரவுண்ட்ல இருக்கும், அந்த கிராஸ் பண்ணோம். அந்த பாத்வேல நிறைய பேர் காலையில மார்னிங் அந்த பாத்ரூம் போயிட்டு எல்லாத்தையும் ஃபுல் ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. ஸோ நாங்கெல்லாம் இப்படி பார்த்துட்டு போறோம், சும்மா போயினா ஸ்லிப் ஆகி போயிட்டே இருக்கணும். ஸோ மார்னிங்ல ஃப்ரேம் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கு, ஆனா ஆக்சுவல் ஃப்ரேம் நாங்களா பார்க்கும்போது அவ்வளவு பியூட்டிஃபுல் எல்லாம் கிடையாது. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் we've had, பட் ஆமா இட் வாஸ் வெரி குட். கதரோட தாட் ப்ராசஸ் அந்த டைம்ல அவர் என்ன விஷுவலைஸ் பண்ணுவாங்க ஒரு ஃப்ரேம் செட் பண்றதுக்கு, இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன்.